தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் நமது வாழ்வின் உயிருள்ள உணவாய் இருக்கிறார் என்ற நம்பிக்கை செய்தியை இறைவனுடைய உடலும் அவருடைய திரு இரத்தமும் நமக்கு வாழ்வளிக்கின்ற உணவாகவும் தாகம் தீர்க்கும் பானமாகவும் இருக்கிறது என்பதை இறைவன் இந்த நாளிலே நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். எனவே இந்த புனித பலி நமது வாழ்க்கையிலே இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிலை வாழ்வையும் நிம்மதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம் ஒவ்வொருவருக்கும் நம் ஒரு குடும்பங்களுக்கும் கொண்டு வரும்படியாய் இந்த வேளையிலே நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே தகுதியான முறையிலே பங்கு பெற தடையாக இருக்கின்ற நம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எண்ணி மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என்று ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தண்ணீராலும் தூய ஆவியாராலும் மறுபிறப்பு அடைந்தவர்களுக்கு விண்ணக ஆட்சியின் நுழைவாயிலை திறந்து விடுகின்றீர். உமடியார்கள் மீது நீர் பொழிந்துள்ள அருளை பெருகச் செய்தருளும். அதனால் அவர்கள் பாவங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற்று உமது பரிவிரக்கத்தால் எவ்வித வாக்குறுதிகளையும் இழக்காதிருப்பார்களாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது: திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரைப் போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாக தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ
வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்து நிற்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் எனும் இளைஞனிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர்விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரைப்பாடல். உங்கள் பதில். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமைமிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பெறலாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிப்பேன். பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது முகத்தின் ஒளி அடியன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். மனிதரின் சூழ்ச்சியினின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளீர். நாவுகள் கிளப்பும் பூசலினின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர். பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அனைவரும் எழுந்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியை இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 30 தொடக்கம் 35 முடிய. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல. வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை. ஹalleluya.
ஹalleluya. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது வாழ்வின் ஊற்றாய் இருக்கிறார். அவர் நமது வாழ்வினுடைய அடித்தளமும் ஆணிவேரும் அச்சாரமாக இருக்கிறார். அவர் தன்னையே நமக்கு உணவாக கொடுத்திருக்கிறார். எனவேதான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்கிறார், நானே வாழ்வு தரும் உயிருள்ள உணவு என்று. இஸ்ராயேல் மக்கள் அவருடைய நம்பிக்கை என்னவென்றால், மெசியா வருகின்ற பொழுது அவர் எல்லா மக்களுக்கும் ஒரு உணவு கொடுப்பார். எவ்வாறென்றால், மோசே எவ்வாறு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தாரோ அதே போல மெசியா வருகின்ற பொழுதும் மெசியா எல்லா மக்களுக்கும் வானத்திலிருந்து ஒரு உணவு கொடுப்பார், ஒரு அடையாளத்தை அவர் காட்டுவார் என்று நம்பியிருந்தார்கள். எனவேதான் மக்கள் ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கிறார்கள், நீர் உண்மையான இறைமகன் என்றால், மெசியா என்றால் எங்களுக்கு ஏதாவது அடையாளத்தை காட்டும் என்று சொல்லி அவர்கள் மோசே செய்த அந்த செயலை நினைவுபடுத்துகிறார்கள். மோசே எங்களுக்கு மன்னாவை கொடுத்தார், வானிலிருந்து மோசே எங்களுக்கு மன்னாவை கொடுத்தார் என்று ஆண்டவர் இயேசுவிடம் சொல்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், வானிலிருந்து உங்களுக்கு உணவு கொடுத்தவர் மோசே அல்ல, என் தந்தை. விண்ணகத்தில் இருக்கிற என் தந்தை, விண்ணகத்தில் இருக்கிற கடவுள்தான் உணவு கொடுத்தவர், மோசே அல்ல என்று சொல்லி, இதோ அந்த மன்னாவை உண்டவர்கள் அந்த உணவை உண்டார்கள், இறந்து போனார்கள் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறார், இதோ வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நான். ஆக மன்னாவை உண்டவர்கள் இறந்து போனார்கள், ஆனால் என்னை உண்போர் என்றென்றும் இறக்க மாட்டார்கள், நான் உயிருள்ள உணவு என்று சொல்லி அவர் தன்னையே மன்னாவாக வெளிப்படுத்துகிறார். தந்தையிடமிருந்து வந்த இறை மகனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். மேலுமாக என்னை உண்பவர்கள் என்றுமே சாக மாட்டார்கள் என்று சொல்கிறார். யோவான் நற்செய்தியிலே 6வது அதிகாரம் 61வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுவார், வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, என்னை உண்போர் என்றென்றும் வாழ்வர், உலகு வாழ்வு பெறுவதற்காக எனது சதையே நான் உங்களுக்கு கொடுக்கிற உணவு என்று சொல்லுவார். ஆக இயேசு கிறிஸ்து தன் சதையை நமக்கு வாழ்வு தரும் உணவாக கொடுத்திருக்கிறார். அவரது இரத்தத்தை நமக்கு வாழ்வு தருகின்ற, மீட்பு தருகின்ற பானமாக கொடுத்திருக்கிறார். ஆக இயேசுவின் உடல் நமக்கு வாழ்வு தருகின்ற உடல், இயேசுவினுடைய இரத்தம் நமக்கு மீட்பு தருகின்ற இரத்தம், நம் பாவங்களிலிருந்து நம்மை கழுவுகின்ற இரத்தம். எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடம் வருபவருக்கு பசி இராது, என்னிடம் நம்பிக்கை கொள்கிறவருக்கு தாகம் இராது. ஆக பசி என்றால் என்ன? எப்படிப்பட்ட பசியை ஆண்டவர் நம்மிடமிருந்து போக்குவார்? கடவுளிடம் நம்மை வருகின்ற பொழுது, கடவுளை தேடுகின்றவர்களுக்கு அந்த பசி இராது. ஆக நாம் உயிர்த்த ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது நமது வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அல்ல, மாறாக ஆன்ம பசியை ஆண்டவர் அவர் தீர்ப்பார். ஆவியானவருக்குரிய அந்த தாகத்தை, நம் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த தாகத்தை, கடவுளை பார்க்க வேண்டும், இறைவனை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும், ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்ற அந்த ஆன்ம தாகத்தை அவர் தீர்ப்பார். ஆக இறைவன் தருகின்ற அவருடைய உடல் நமக்கு பசியை போக்குவதாகவும், அவர் தருகின்ற தண்ணீர் நமக்கு ஆன்ம தாகத்தை போக்குவதாகவும் இருக்கிறது. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணிடம் சொன்னார். யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 4வது திருவசனத்தில், நான் தரும் தண்ணீரை குடிப்பவருக்கு என்றுமே தாகமிராது என்று சொன்னார். யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 37வது திருவசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், தாகமாயிருப்போரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், வந்து என்னிடமிருந்து பருகுங்கள் என்று சொல்லுவார். ஆக இறைவனுடைய அந்த தண்ணீரை நாம் குடிக்கின்ற பொழுது நாம் வாழ்விலே ஆன்ம தாகம் தீர்க்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அவருடைய தாகம் என்பது உடலுக்கான தாகம் அல்ல, மாறாக நமது ஆன்மாக்களை மீட்கக்கூடிய ஒரு தாகம், நம் பாவங்களை நம்மிடமிருந்து கழுவி சாத்தானின் பிடியிலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்கக்கூடிய ஒரு தாகமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார். எனவே அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கின்ற பொழுது, உயிர்த்த ஆண்டவர் மீது நாம் விசுவாசம் கொள்கின்ற பொழுது, நாமும் அந்த ஆன்ம தாகத்தினால், ஆவியின் வல்லமையால் நிரப்பப்படுகிறோம். ஆக அந்த தாகம் என்பது ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியால் நாம் நிரப்பப்படுவதுதான் உண்மையான ஆன்ம தாகமாக இருக்கிறது. அப்படி அந்த ஆன்ம தாகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவருடைய மகிமையை கண்டார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் நான் வாசிக்கிறோம், தூய ஸ்தேவான் அவரை துன்புறுத்திய பொழுது, அவர்கள் கல்லால் எறிந்து அவர்கள் கொல்ல நினைத்த பொழுது அவர் கண்களை மூடி ஜெபிக்கிறார். அப்பொழுது வானம் திறக்கப்படுகிறது, கடவுளின் மாட்சிமையை காண்கிறார். இறை மகன் ஆண்டவருடைய
அந்த பலிபீடத்திலே, அந்த புனித இடத்திலே, அவர் வலப்புறத்திலே, தந்தையின் வலப்புறத்திலே ஆண்டவர் அமர்ந்திருக்கிறார். ஆக இந்த ஆன்ம தாகத்தால், ஆவியின் வல்லமையால் நிரப்பப்படுகின்ற பொழுது நாமும் கடவுளின் மகிமையை, மாட்சிமையை காண்போம். ஆக உயிர்த்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய மகிமை என்ன தெரியுமா? நாம் கடவுளின் மகிமையை காண்போம், கடவுளின் மாட்சிமையை காண்போம். இரண்டாவதாக, இயேசு எதற்காக உயிர்த்தார் என்றால், அவர் தந்தையின் வலப்பக்கத்திலே அமர்ந்து நமக்காக பரிந்து பேசுவதற்காக, நமக்காக ஜெபிப்பதற்காக. ஆக நாம் கவலைப்பட, துன்பப்பட, துயரப்பட தேவையில்லை, நாம் அச்சப்பட தேவையில்லை. என்றால் நமக்காக தந்தையிடம் பரிந்து பேச உயிர்த்த ஆண்டவர் அவருடைய வலப்பக்கத்திலே இருக்கிறார். அந்த சத்தியத்தை கண்ணார தனது கண்களால் தூய ஸ்தேவான், புனித முடியப்பர் காண்கிறார். எனவேதான் அந்த விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார். இதோ தேவனுடைய மகிமையை, மாட்சிமையை நான் காண்கிறேன், விண்ணகத்தின் மகிமையை, மாட்சிமையை நான் காண்கிறேன். தந்தையின் வலப்பக்கத்திலே இறைவன் நமக்காக அமர்ந்திருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். 1 யோவான் 4வது அதிகாரம் 2வது திருவசனத்திலே வாசிக்கிறோம், என் பிள்ளைகளே, எவரும் பாவம் செய்யாதீர்கள். ஒருவேளை நீங்கள் பாவம் செய்ய நேர்ந்தால், பாவம் செய்துவிட்டேன் என்று குற்ற உணர்வோடு வாழாதீர்கள். மாறாக நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர்தான் தந்தையின் வலப்புறத்திலே அமர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்து, உயிர்த்த ஆண்டவர். எனவே தூய ஸ்தேவான் பெற்றுக்கொண்ட அந்த ஆவியின் வல்லமை, அந்த அபிஷேகத்தின் வல்லமையை நாமும் பெற்றுக்கொள்வோம். நாமும் இந்த நாளிலே ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவோம். தேவ ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய், நாமும் கடவுளின் மகிமையை, மாட்சிமையை காணும்படியாய், உயிர்த்த ஆண்டவருடைய அந்த வல்லமையை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மையே ஒப்புக்கொடுப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆவியின் வல்லமையால் அபிஷேகத்தோடு நம்மை நடத்துவாராக. ஆவியானவருடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் நம்மை வல்லமையோடு அவர் நடத்துவாராக. தேவ பிரசன்னம், தேவ ஆவியின் வல்லமை இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. உயிர்த்த ஆண்டவருடைய மகிமையும் மாட்சிமையும் உங்களோடு என்றென்றும் குடியிருப்பதாக. தேவ ஆவியானவர் உங்களை அபிஷேகம் செய்து வழிநடத்துவாராக. ஆமேன். வாழ்வே எதிரானதாலே ஒளிவாகச் செய்வார் ஆண்டவரே, உம்மண்ணோடு அணைப்பாய் மாவரனே. சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடைய மானை புனித பலி எல்லா வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மையே கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பனையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரையும் உமது அன்பில் நிறைவு வரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். உத்தரிக்க நிலை ஆன்மாவே ஒவ்வொருவரையும் மரித்த அனைவரையும் மிகச்சிறப்பாக இந்த கொரோனா வைரஸினால் தொற்று நோயினால் மரிக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் ஆண்டவரே உமது இரக்கத்தினால் உமது கருணையினால் நீர் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு விண்ணகத்தின் பேரின்பத்தையும் விண்ணகத்தின் அருளையும் நீர் கொடுப்பீராக. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித மரியா, எங்கள் ஆரோக்கிய தாய், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும், புனித அந்தோனியார் மற்றும் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஒவ்வொரு புனிதருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் பயமும் அச்சமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்துள்ளோம். கிறிஸ்துவின் அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று தன் உடலை நமக்கு வாழ்வின் நிலைவாழ்வின் உணவாக, ஆன்ம அப்பமாக கொடுத்த தேவன் இவர். இவருடைய பரிசுத்த திரு இரத்தத்தினால் நம் பாவங்களையும் உலகின் பாவங்களையும் இதோ கழுவுவதற்காக தன் இரத்தத்தை கையளித்தவர். இந்த இறைவனுடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் கிறிஸ்துவோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நோயாளிகளை ஆசிர்வதித்தல். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் தொழிலையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் ஆசிரியிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும்.